கடந்த காலத்தில் கூட்டப்பட்ட தொகையை இதனூடாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அத பத்திரிகையில் அமைச்சர் கஞ்சன் அவர்கள் தெரிவித்த கருத்து பிரதான தலைப்புச் செய்திகள் ஒன்றாக இருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஜனவரியில் மின்சார கட்டணம் குறையும், வேட் வரி அதிகரிப்பு மின் கட்டணத்தில் தாக்கம் செலுத்தாது, காஞ்சன விஜயசேகர என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியை தலைப்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். நாட்டில் கடந்த 2.5 மாதங்களாக நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நீர் மின் உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. இதனால் அனல் மின் உற்பத்தியின் செலவு குறைவடைந்திருக்கிறது. எனவே அடுத்த வருடம் ஜனவரியில் மின் கட்டணம் குறைக்கப்படும் என்று மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுத்த மாதம் முதல் வேட் வரி அதிகரிக்கப்படவுள்ள போதிலும் மின் கட்டணம் அதில் உள்வாங்கப்படவில்லை என்பதால் வேட் வரி அதிகரிப்பும் மின் கட்டணத்தில் தாக்கம் செலுத்தாது. எவ்வாறு இருப்பினும் வேட் வரி அதிகரிப்பு எரிபொருள் விலையில் தாக்கம் செலுத்தும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சில விடயங்களை தெரிவிக்கிறார். இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு குறித்து வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள சட்டமூலம் தொடர்பில் அனைத்து எதிர்க்கட்சிகளிடமிருந்தும் தொழிற்சங்கங்களிடமிருந்தும் ஏனைய தரப்புகளிடமிருந்தும் ஜனவரி 3ஆம் தேதிக்கு முன் பரிந்துரைகள், திருத்தங்கள், யோசனைகள் எழுத்து மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் யோசனைகளை அடிப்படையாக கொண்டு சட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஜனவரியில் மின் கட்டண திருத்தம் தொடர்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2.5 மாத காலமாக நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நீர் மின் உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறைவடைந்திருப்பதோடு உற்பத்தி செலவுகள் குறைவடைந்துள்ளன. எனவே இதனால் இலங்கை மின்சார சபைக்கு கிடைத்துள்ள லாபத்தின் பயனை மக்கள் அனுபவிக்கும் வகையில் ஜனவரியில் விலை திருத்தத்தை மேற்கொள்ளும் போது மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு தற்போது தொடர்ச்சியாக எரிபொருள் சுத்திகரிப்பு இடம்பெறுவதால் அதனூடாகவும் லாபம் கிடைத்துள்ளது. எதிர்வரும் வாரங்களில் மழையுடனான காலநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்த 2 மாதங்களுக்கு மின் உற்பத்திக்கான எரிபொருள் செலவும் மிக குறைவாகவே காணப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே சுத்திகரிப்பின் பின்னர் மேலதிகமாக காணப்படும் மசகு எண்ணெயை மீள் ஏற்றுமதி செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ள வேட் வரியானது மின் உற்பத்தியில் தாக்கம் செலுத்தாது. எவ்வாறு இருப்பினும் வேட் வரி அதிகரிப்பானது எரிபொருள் விலையில் தாக்கம் செலுத்தும். எனவே எரிபொருள் விலையில் எவ்வாறு மக்கள் நிவாரணம் வழங்குவது என்பது தொடர்பில் நிதி அமைச்சுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வேட் வரி அதிகரிப்பால் எரிபொருள் விலை அதிகரிக்கும். இதற்காக எடுக்கக்கூடிய மாற்று தீர்மானங்கள் என்ன என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது. ஜனவரியின் பின்னர் மேற்கொள்ளப்படும் மின் கட்டண திருத்தத்தின் போதும் வேட் வரி உள்ளடக்கப்பட மாட்டாது. மாறாக நிதியமைச்சால் வேட் வரி அதிகரிப்பில் மின்சாரத்துறையும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டால் மாத்திரமே மின் கட்டணத்தில் வேட் வரி அதிகரிக்கும் தாக்கம் செலுத்தும். இனி நாட்டில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. போதிய அளவு எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது என்பதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்று